ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி இருதய புஷ்பா பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். சவுத் இந்தியாவுடைய முதல் விதை அப்படின்று அழைக்கலாம். நேற்று கூட நாம் பார்த்தோம், ஷாப்பிங் ரோட்ல புதியதாக 150 ரூபாயில புதிய சென்டர் ஆரம்பமாகிவிட்டது. அதில் முதலாக இன்னைக்கு விசேஷமான ஆத்மாவை பற்றி நாம் பார்க்கலாம். ஆனா ஏற்கனவே இந்த படம் இருந்தது. ஆனால் அந்த படம் கிடைக்கவில்லை. வேறொரு நாட்கள்ல கிடைத்தா அனுப்புறேன் குரூப்ல. பார்க்கலாம். இன்னைக்கு விசேஷமான இது 1954லேருந்து 60 வரைக்கும் நடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய பெரிய ஆத்மாக்களை கண்டுபிடித்திருக்கின்றார். பார்க்கலாம் அவரை பற்றி. நேற்றைய தொடர்ச்சி பார்க்கலாம். அதாவது பரமாத்மா சுப்ரீம் சோல் அவரை பற்றிய ஞானம். அது மட்டுமா, அந்த ஞானத்தை பெற்றவர்கள் ஆசிரமத்திற்கு 7 நாள் பாடத்தை கலந்து கொண்ட இந்த எபிசோட்ல முழுமையாக நாம் பார்க்கலாம். அதாவது பரமாத்மா பற்றி உண்மையான ஞானத்தை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். கலியுகத்திலிருந்து ஏன் துவாபரயுகத்திலிருந்து மனிதர்கள் பலவிதமான உறவுகளிலும் சரி, அனுபவங்களிலும் சரி சிக்கிக்கொண்டு இறுதியில பிறப்பும் சரி இறப்பும் இல்லாத அனைத்து இன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட பரமாத்மாவாகிய அந்த உண்மையான அந்த இறைவனை மறந்து விடுகின்றார்கள். எப்படி? அந்த உயர்ந்த ஆத்மாக்கள் கூட பிறப்பு இறப்பு சுழற்சியில் தங்களை மகா ஆத்மாக்கள் அப்படி என்றும், நானே சிவன் அப்படின்றும், நானே கடவுள் அப்படின்றும் நினைத்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது இன்றளவும் சரி. அதாவது யார் வேண்டுமானாலும் கடவுள் ஆகலாம் அப்படி என்ற எண்ணம் உருவாகிவிட்டது. ஆனால் உண்மையான தூய்மையான ஒளிப்புள்ளியாக இருக்கக்கூடிய பரம ஒளியாக இருக்கக்கூடிய, அதாவது வார்த்தைகளுக்கும் சரி மனதிற்கும் அப்பாற்பட்ட அந்த தெய்வீக ஒளி தந்தையாகிய சிவன் எல்லா ஆத்மாக்களுக்காகவும் தந்தையாக விட்டிருக்கக்கூடிய கல்யாணக்காரியாக சிவபாபா சிவனாகிய மிகவும் தொலைவில் வைக்கப்பட்டு விட்டார். அதாவது கடவுளை மறந்து விடுவதுதான் கலியுகத்தினுடைய, அதாவது இரும்பு யுகத்தினுடைய நிலையாகிவிட்டது. அதாவது எல்லோரும் சொல்கின்றார்கள் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்ற அந்த கருத்தினால் கடவுள் மனிதர்களுடைய கைகளிலே இருப்பதாக கூறக்கூடிய நிலை உருவாக்கிவிட்டது. என்னுடைய உடம்பில் இருக்கிறார் அப்படின்று. பாருங்கள், ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கின்றார். அதாவது கொலை செய்பவரும் சரி கடவுள், கொலை செய்யப்பட்டவரும் கடவுள் அப்படி என்றால் ஒரு கடவுள் மற்றொரு கடவுளை கொல்ல முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். தனக்குத்தானே கேள்வி கேட்டு கொள்ள வேண்டும். இது எவ்வளவு ஒரு பெரிய தவறான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதாவது ஒரு குற்றத்தை செய்பவரும் கடவுள், அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவரும் கடவுள் அப்படி என்றால் இருவரும் கடவுள்கள் என்ற கருத்துப்படும் அந்த நிலையில் குற்றவாளிக்கு ஏன் தண்டனை வழங்கப்படுகிறது? பாருங்கள், அவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. கடவுள் கொலை பண்ணுவாரா? எல்லா உடம்புலும் கடவுள் இருக்கிறார் அப்படின்றால், அதனால கடவுள் எங்கு நிறைந்திருக்கிறார் அப்படின்ற நாம் கருதினால் அனைத்து பொருட்களும் சரி கடவுளாகிவிடும். அதாவது மண்ணும் சரி சிறுநீர் கூட கடவுளாகிவிடும். அது மட்டுமா, மது, இறைச்சி, லஞ்சம், பீடி, சிகரெட் இது எல்லாம் கடவுளாகிவிடும். எவ்வளவு அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை தாதி சொல்லியிருக்கின்றார் பாருங்கள். இது எவ்வளவு ஒரு பெரிய தவறான ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கிறது என்றளவும் சரி. அதனால நம்முடைய உண்மையான வீடு எங்கே இருக்கிறது? நாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வந்திருக்கிறோம். இது புரிந்து கொள்ள வேண்ட விஷயமாக இருக்கிறது. கடவுள் எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கலாம்.
இத்தகைய உயர்ந்த கருத்துக்கள் நம் முன்னால் இருந்தாலும் சரி, அவற்றை பார்க்க நம்முடைய கண்கள் குருடாக இருக்கின்றது. எந்த கண்கள்? அதனால்தான் 7 நாள் பாடம் இருக்கிறது இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல. அதாவது இந்த பரமாத்மா பற்றி ஞானத்தை கேட்ட பலர், அந்த நாளிலிருந்து 7 நாள் பாட அந்த நெறிய பெறுவதற்காக நம்முடைய ஆசிரமத்திற்கு எல்லோரும் வரத் தொடங்கினார்கள். அதாவது நம்முடைய ஆசிரமம் சிறியதாக இருந்ததால், அதிகமானவர்களுக்கு இடமளிக்க முடியவில்லை. அதனால்தான் வகுப்புகள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். காந்தி மாதாவுடைய வீட்டிலிருந்து அவருடைய பெரிய அறையில் இந்த வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை தாதி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பிறகு அந்த அறையும் முழுமையாக நிரம்பிவிட்டது. அங்கே பல தமிழ் சகோதரர்களும் சரி அங்கு வரத் தொடங்கிவிட்டார்கள். இது நடந்த வருடம் 1960ஆம் வருடத்தினுடைய ஒரு விஷயம். அவர்களில் ஒரு தெய்வீக ஆத்மாவாக இருந்தார். அவருடைய வேண்டுகோளின்படி இருதய புஷ்பா அவர்கள் அவருடைய கடைக்கு சென்று கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வதற்காக சென்றார். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். பிறகு இருதய புஷ்பாவால் அவருடைய பெயரை உச்சரிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. பிறகு அவரை அன்புடன் பரந்தாமா என்று அழைத்தார். அப்ப அந்த பரந்தாமம் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அதன் காரணமாக அவர் அனைவராலும் சரி பரந்தாமம் அப்படின்ற பெயரால் பிரபலமாக அறியப்பட்டார். அவரை பற்றி முழுமையாக நாம் பார்க்கலாம். தமிழ் பிரதர் இவர் அங்கண்ணாபாய் அடிக்கடி சாகார முரளியில பாபா சொல்வதுண்டு இவரை பற்றி. அங்கண்ணாபாய் பற்றி நீங்கள் அவரை போல இருக்கணும் உண்மையாக அப்படின்னு சொல்வதுண்டு. சாகார முரளியில நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அங்கண்ணாபாய் பேக்கரி கடை வச்சிருந்தார் அந்த காலத்துல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருடைய கடையிலிருந்து பிரெட் பன்னு எல்லாம் கொடுப்பாராம். நிறைய சேவை செஞ்சிருக்காரு. பாபாவை, அதாவது பிரம்ம பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆத்மா. என்னுடைய வாரிசு குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு எதோச்சுமான ஒரு படகுல, அதாவது ஏரியில போகும் பொழுது அந்த படகுல இருந்து கீழே அவரு இறந்து விட்டார் அப்படின்று சென்டர்ல சொன்ன அந்த கருத்தை நான் இப்போது இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனா புத்தகத்துல கிடையாது. இந்த ஆங்கில புத்தகத்துல இது வாழ்வழி செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அங்கண்ணாபாய் அவரை பற்றி இன்றைக்கு தாதி குறிப்பிடுகின்றார், பார்க்கலாம். இவர் இந்த யஜ்யத்தினுடைய முக்கியமான ரத்தினமான அங்கண்ணாபாய் சொல்லுவார் அடிக்கடி முரளியில. அதாவது இவர் தமிழ் சகோதரர். அதாவது பரந்தாமத்துடன் இணைந்து யோக ஞானத்தை பெற்றிருக்கின்றார். ஆனால் அங்கண்ணாபாய்க்கு இந்தி மொழி தெரியாது. அதே போல இருதய புஷ்பாவுக்கு தமிழ் மொழி தெரியாது. பாருங்கள் எப்படி ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு. இதனால் அவர்களுக்கு இடையே மொழி வேறுபாடு இருந்தாலும் சரி, யோக ஞானத்தின் மூலமாக ஆன்மீக தொடர்பு ஏற்பட்டது என்பதை இந்த பகுதியில நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனால்தான் இருதய புஷ்ப அங்கண்ணாபாய பரந்தாமா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அங்கண்ணாபாய அந்த வார்த்தை அவருக்கு வரவில்லை. அதனால பரந்தாமா அப்படின்று அவர் கூப்பிடுவது மட்டுமில்லாமல் தெய்வீக பரிவாரங்களும் கூப்பிடுவார்கள் பரந்தாமம் அப்படின்று. அந்த நேரத்திலும் சரி அவர் தன்னுடைய அதாவது இந்தி சரியா பேச தெரியாது. உடைந்தன்னு சொல்லுவாங்க. உடைந்த இந்தி மொழியில் கேள்விகளை கேட்பாராம் அவரு. பிறகு இருதய புஷ்பா அவருக்கு ஆரம்ப நிலை ஞானத்தை வழங்கினார். அவரும் அதை கேட்டார். உங்கள் ஆசிரமம் எங்கே இருக்கிறது? நான் அங்கே நேரில் வருகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அங்கண்ணாபாய். அவர் ஏற்கனவே தயாராக இருந்த ஒரு தெய்வீக ஆத்மா. அதாவது முதல் நொடியிலிருந்தே அவர் மிகுந்த வேகத்துடன் முன்னேற தொடங்கினார் அங்கண்ணாபாய். அவருடைய முகம் எப்பொழுது புன்னகையாலும் சரி, சிரிப்பாலும் சரி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அங்கண்ணாபாயினுடைய விசேஷத்தை பற்றி சொல்கின்றார் இருதய புஷ்பா அவர்கள். அதே போல தெய்வீக ஆத்மாவுடைய வருகை இந்த யஜ்யத்திற்கு பெங்களூரில ஞான பரவலுக்காக சந்திரோதயத்தை போன்றதாக இருந்தது. சந்திரிலிருந்து எப்படி வெளிச்சம் வருது அது போல அவரிடம் இருந்து ஆரம்பமாக இருக்கிறது இந்த ஈஸ்வரிய சேவை. அதே போல அங்கண்ணாபாயினுடைய துணைவி லக்ஷ்மி அப்படின்ற பெயர். அங்கண்ணாபாயினுடைய துணைவி லக்ஷ்மி சரி நம்ம ஈஸ்வரிய யோக ஞானத்தில் இணைந்திருக்கின்றார் அந்த காலத்துல.
இதனால ஞான சேவைக்கு மேலும் சரி வலிமை கிடைத்தது அப்படின்னு சொல்கின்றார் நம்மிடம். ஆனால் அவர்களுக்கு இந்தி மொழி தெரியாவிட்டாலும், அவர்கள் அந்த அமைதியினுடைய மொழியை புரிந்து கொண்டார்கள். யாரு? அங்கண்ணாபாயும், அவருடைய துணைவியார் லக்ஷ்மி மாதாஜியும் சரி. பிறகு தாதி இருதய புஷ்ப அவர்கள் அனைவரும் சரி மதுபனுக்கு அழைத்து சென்றார். அதேபோல கர்நாடகாவிலிருந்து, பெங்களூரிலிருந்து ஆத்மாக்களை மதுபனுக்கு அழைத்து செல்லக்கூடிய வரலாறு இவ்வாறு தொடங்கி இருக்கிறது அந்த காலத்துல. இதற்கு முன்பு ஒரு முறை வந்து ரோசி, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய டைரக்டர் ரோசி பேகனும் சரி, அவருடைய தாயார் லக்ஷ்மணா மாதாஜியும் சரி, அதேபோல சகோதரரை முதன்முறையாக மதுபனுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார். ஆனால் இது வந்து 2வது மதுபனை சந்தித்த பாப்தாதா மீட்டின் 2வது முறையாகும் அப்படின்னு சொல்றார். 2வது குழு அப்படின்னு சொல்கின்றார். பிறகு அங்கண்ணாபாயினுடைய மதுபனுடைய வருகையாக இருந்திருக்கின்றது அந்த காலத்துல. பிறகு அங்கண்ணாபாய் மதுபனுக்கு வந்தது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக அந்த காலத்தில் கருதப்பட்டிருக்கின்றது. அதாவது அன்றைய தினம் வந்து அந்த ஆத்மாவுடன் பாபா தாமே ஒரு சிறப்பான சக்தியை உணர்ந்திருக்கின்றார். அது என்னவென்றால், பாபா வந்து அவருக்கு ஒரு பரிசை வழங்கியிருக்கிறார். அது என்ன பரிசு அப்படின்றால், இவர் என்னுடைய ஹீர் சன் அப்படின்ட்டு. ஹீர் சன்னா வாரிசு குழந்தை அப்படின்ட்டு சொல்லியிருக்கின்றார். ஹேர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இருந்து. பிறகு மதுபனில் இருந்தவர்கள் அனைவரும் வந்து இந்த விஷயத்தை கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். காரணம், அந்த தூய்மையான அந்த ஆத்மாவை பாபா தன்னுடைய அருகில் அமர செய்து அவரிடம் அன்பையும் சரி, நட்பையும் சரி முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். சிவபாபா பிரம்மபாபா உடலில் வந்து தன்னுடைய பக்கத்தில் அமர வைத்து அந்த அன்பையும் சரி, அந்த நட்பையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். பிறகு மதுவிலிருந்து பாபாவுடைய ஆசீர்வாதத்துடன் திரும்பிய பிறகு அவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு ஈஸ்வரிய சேவை நிலையத்தை தொடங்குவதற்கு சம்மதித்திருக்கின்றார். அதன்படி தாதி இருதய புஷ்பா அவர்கள் அங்கு சென்று வகுப்புகளை நடத்த தொடங்கியிருக்கின்றார். ஞானத்தை பெற வருபவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்ததால் புதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அந்த காலத்தில். இன்னொரு மகானாத்மா பற்றி சொல்கின்றார். போப்பண்ணா அப்படின்று மகானாத்மா, 2வது மகானாத்மா. இவர் வந்து ஏப்ரல் 1960ஆம் ஆண்டினுடைய விஷயம் பத்தி நம்மிடம் சொல்கின்றார். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஷாப்பிங் ரோடு மையத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு இந்த சென்டர் மற்றொரு முக்கியமான ரத்தினமான செட்டிரா போப்பண்ணா ஞானத்தை பெற்றிருக்கின்றார். இது வந்து 1960ஆம் ஆண்டுடைய விஷயம் நம்ம படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த ஆத்மா கோணிக்கொப்பல் கர்நாடகா பகுதியை சேர்ந்தவராக இருக்கின்றார். அவர் வந்து குடகு பகுதியினுடைய அதனுடைய அழகும் சரி, அதனுடைய மென்மையும் சரி, வீரத்திற்காக புகழ் பெற்றது. நம்ம ஏற்கனவே தெரியும் குடகு வந்து நிறைய புகழ் பெற்றதாக இருக்கும். அவர் முன்பு இந்த ஞானத்தை கேட்டிருக்கவில்லை, இந்த ஈஸ்வரிய ஞானம். ஆனால் ராமகிருஷ்ண மிஷன், டிவைன் லைஃப் சொசைட்டி மற்றும் அரவிந்தோ ஆசிரமம் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றார். அதனால ஆத்மாவுடைய அமைதியை பெறுவதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றார். பிறகு டெல்லியில் உள்ள ராமகிருஷ்ண ஆசிரமத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது யாரோ ஒருவர் அவருக்கு, அதாவது 1956ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பாம்ப்லெட் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து துண்டு பிரசுரம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில். எப்போ? 1956ஆம் ஆண்டு. அந்த சிறிய துண்டு பிரசுரமே அவரை சேவை மையத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றது. அதனால முக்கிய குறிப்பாக அங்கண்ணாபாய் வந்து இந்த யோக ஞானத்தை பெற்ற முக்கிய ஆத்மாவாக இருக்கின்றார். அதே போல லட்சுமி பேகம் மாதாஜி அங்கண்ணாபாயினுடைய துணைவி யோக ஞானத்தில் இணைந்திருக்கின்றார். அதாவது அங்கண்ணாபாய் பரந்தாம அப்படின்னு அழைக்கப்பட்டு ஆசிரமம் ஆரம்ப காலத்தில் ஞானத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் சகோதரராக இருக்கின்றார். இது போல முழுமையாக அந்த விஷயத்தை பற்றி தாதி அவர்கள் அழகான விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். இன்னொரு விஷயம், அதாவது இருதய புஷ்பாவிடம் ஞானத்தை பெற்றவர்கள் குறிப்பிடலாம். மலேசியாவில் இருக்கின்ற மீரா பெகன், அடுத்ததாக மைசூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி பெகன், அப்புறமாக மதுமல் இருக்கக்கூடிய கருணாபாய், அப்புறமா ரோசி பெகன்ஜி,
அப்புறமா மிருத்யுஞ்சய் பாய். இது போல எல்லாருமே சரி புகழ் வாய்ந்தவரா ஆகிவிட்டார்கள். பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சிய பற்றி நாளைக்கு இன்னொரு அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி இறுதிய புஷ்பா பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். சவுத் இந்தியாவுடைய முதல் விதை அப்படின்னு அழைக்கலாம். நேற்று கூட நாம் பார்த்தோம். ஷாப்பிங் ரோட்ல வந்து புதியதாக ₹150 புதிய சென்டர் ஆரம்பமாகிவிட்டது. அதில் முதலாக இன்னைக்கு வந்து விசேஷமான ஆத்மாவை பற்றி நாம் பார்க்கலாம். ஆனா ஏற்கனவே இந்த படம் இருந்தது. ஆனால் அந்த படம் கிடைக்கவில்லை. வேற ஒரு நாட்கள்ல வந்து கிடைத்தா அனுப்புறேன் குரூப்ல. பார்க்கலாம். இன்னைக்கு வந்து விசேஷமான இது வந்து 1954லேருந்து 60 வரைக்கும் நடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய பெரிய ஆத்மாக்களை கண்டுபிடித்திருக்கின்றார். பார்க்கலாம் அவரை பற்றி. நேற்றைய தொடர்ச்சி வந்து பார்க்கலாம். அதாவது பரமாத்மா சுப்ரீம் சோல் அவரை பற்றிய ஞானம். அது மட்டுமா, அந்த ஞானத்தை பெற்றவர்கள் ஆசிரமத்திற்கு வந்து 7 நாள் பாடத்தை கலந்து கொண்ட இந்த எபிசோட்ல முழுமையாக நாம் பார்க்கலாம். அதாவது பரமாத்மா பற்றி உண்மையான ஞானத்தை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். கலியுகத்திலிருந்து ஏன் துவாபரயுகத்திலிருந்து மனிதர்கள் பலவிதமான உறவுகளிலும் சரி, அனுபவங்களிலும் சரி சிக்கிக்கொண்டு இறுதியில பிறப்பும் சரி, இறப்பும் இல்லாத அனைத்து இன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட பரமாத்மாவாகிய அந்த உண்மையான அந்த இறைவனை மறந்து விடுகின்றார்கள்.